ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை. ஏசாயா 28:5. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் இந்த 28வது அதிகாரத்தை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். நம்ம அதில் பார்த்தோம், எபிராயிமனுடைய அந்த பெருமையின் கிரீடம் அவன் பெற்றுக்கொண்டான் என்று. அப்போ அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லினே வர்றாரு. இங்கே இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, திராட்சரசத்தினால் அவர்கள் மயங்கி இருக்கிறார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மதுபானத்தால் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி இருக்கிறார்கள் என்றும், தீர்க்க தரிசனத்தினால் மோசம் போனார்கள் என்றும், இப்படி அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லினே வரார். தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவன் மிகவும் நேசிக்கிற ஒரு பிள்ளைகள். யார்? எபிராயிம். அவருடைய சிரேஷ்ட புத்திரம், எனக்கு பிரியமான பிள்ளை, நான் எப்படி மறப்பேன். இப்படி அநேக காரியங்கள் எபிராயிம் மேலே ஆண்டவர் கொல்ல பிரியத்தை வைத்திருக்கிறார். இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம அந்த பெருமையினால் அவர்கள் அநேக காரியங்களை தேவனுக்கு விரோதமாய் செய்கிறத நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். அதனுடைய விளைவு தான் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த உலகத்தோடு கூட சேர்ந்து போயிட்டாங்க. அந்த திருப்பி போடப்படாத அப்பம் போல அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க திராட்சரசத்தினால் மயங்கி திரிகிறார்கள். மதுபானத்தின் வழியில் அவர்கள் இருக்கிறாங்க. ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் எல்லாரும் திராட்சரசம், மதுபானம். இதில் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் ஒரு 5 விஷயங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். வழி தப்பி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது என்ன ஆகுது, அப்படி யாருக்கு இது நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தேவனுக்கு இது மன கஷ்டத்தையும் ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் இருக்கான், அசுத்தத்தினால நிறைந்து இருக்கிறதாம், சுத்தமான இடமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லை, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும்போது பிறக்க இடமில்லாமல் அவர் கஷ்டப்பட்டார். இப்போ அவர் வாசம் பண்ணுவதற்கு ஒரு சுத்தமான இடம் இல்லை. சபையும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. விசுவாசிகளுடைய இருதயம், அவர் சொல்கிறாரு, சபை எனக்கு வேணாம்ப்பா, அந்த கட்டிடம் வேணாம், நான் என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நான் வாசம் பண்ணுறேன், அங்கேனாச்சும் எனக்கு ஒரு சுத்தமான இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அங்கே கூட சுத்தமான இடம் இல்லாமல் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆண்டவர் உண்டாக்கின இந்த பூமியில் அவருக்கு ஒரு இடம் இல்லை. ஆண்டவர் உண்டாக்கின தன்னுடைய பிள்ளைகளுடைய மனசில் கூட ஆண்டவருக்கு இடம் இல்லை. ஒரு சுத்தமான இடத்தை கேட்குறாரு. நான் வாசம் பண்ணுவதற்கு, நான் என் பிள்ளைகளோடு கூட உறவாடுவதற்கு, அவர்களை நேசிப்பதற்கு, அவர்களை போஷிப்பதற்கு, அவர்களை தாங்குவதற்கு, அவருடைய கண்ணீர்களை துடைப்பதற்கு, சுகப்படுத்துவதற்கு நான் வருவதற்கு ஒரு சுத்தமான இடமில்லை, நான் வாசம் பண்ணுவதற்கு இடமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய சரீரமாகிய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது சுத்தமாக இருக்கிறதா? ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு உங்கள் இருதயத்தில் இடம் இருக்கா? உங்களுடைய இல்லத்தில் இடம் இருக்கா? ஒருவேளை அது வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் திராட்சரசத்தினாலும் மதுபானத்தினாலும் சினிமா உலக காரியங்களால் நிறைந்து இருக்கிறதா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, என் இல்லத்தையும் என் உள்ளத்தையும் சுத்தப்படுத்தி உண்மை ஆண்டவர் நாங்கள் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, சுத்தமுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. அதில் நீங்கள் வாசம் பண்ணுங்கள். எங்களுடைய இல்லத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்கள் சாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.